ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட கனகா. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி ட்ரிப். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தொடர்ந்து ஒவ்வொரு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவா அப்லோட் ஆகும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் தெளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை. ஒரு வேளையா கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. வந்துட்டு நைட்டே வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு ரூம் எடுத்துகிட்டு சரி சன்ரைஸை பார்க்கணும்னு நினச்சோம். ஸோ அது வந்து பார்க்க முடியல. நானும் அலாரம் வச்சு எந்திரிச்சேன். இருந்தாலும் என்னால் எந்திரிக்க முடியல, நல்ல தூக்கம். ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சி சரி நம்ம போட்டிங்க்கு போயிட்டு திருவள்ளுவர் சிலை, அப்புறம் விவேகானந்தர் ஐயா சிலை, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமே. அதுவும் இல்லாமல் மெயின் கண்ணாடி பாலம். ஸோ மெயின் பார்க்கணும்னு நினச்சது வந்து ஆசைப்பட்டது எல்லாமே கண்ணாடி பாலத்தை பார்க்கணும் தான். ஸோ அதனால் எல்லாருமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரூமில் ரெடி ஆகிட்டு போயிட்டு சாப்பிடணும். ஃபஸ்ட்டு சாப்பாடு தாங்க முக்கியம். அதனால் எல்லோரும் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் போகணும். நாங்களும் ஒரு வேளையே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம்ப்பா. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா பூரி, அதில் தோசைலாம் இருக்குன்னாங்க. எனக்கு வந்து தோசை சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தோசை ஆர்டர் பண்ணிட்டேன். பாப்பா அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு முத்து அப்புறம் மாமாவும் பூரி ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ பாப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவள் வேண்டான்னு சொல்லிட்டு லைட்டாக பிச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டா எப்படி என்ன கடைசியில் அந்த பூரி எனக்கு தான் வந்து சேர்ந்தது. அவள் பேருக்கு சாப்பிட்றேங்கிற பேரில் சாப்பிட்டா. நான் வந்து பட்டர் தோசை வாங்கியிருந்தேன். ஸோ ஏற்கனவே தோசை வியாபாரம் இல்லை, பட்டர் தோசை நிறையா அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான்
மயக்க பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. ஓ சென்யோரிட்டா, பேசும் மெழுகு பொம்மையே. ஓ சென்யோரிட்டா, பேசும் மெழுகு பொம்மையே. NCS Tamil BGM. திருவள்ளுவர் சிலை பார்க்க போகலான்னு பார்த்தா கூட்டம் செம கூட்டம். ஏன்னா வெக்கேஷன் டைம் வேறையா, எல்லாங்களுக்கு லீவு குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால நிறைய பேர் ஹிந்திக்காரங்க, மராட்டிக்காரங்க, தமிழ்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ட்ரிப்பு மਤਲਬ இந்த வெக்கேஷன் டைமில் வந்து நம்ம இப்போ ட்ரிப் போட்டோன்னா எங்கேனாலும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி தான் கன்னியாகுமரி பிளேஸும் ஒரு சுற்றி பார்க்குற இடம் தான். ஸோ கூட்டம்லாம் ரொம்ப இருந்துச்சு. எங்களுக்கே 2 hours 3 hours ஆகிட்டு. போட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருந்துச்சு, க்ரௌட் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வெக்கேஷன் டைமில் வந்து சுற்றி பார்க்குறதுன்னு பார்த்தோம்னா நம்ம குற்றாலம், கன்னியாகுமரி அப்படி நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய கூட்டம். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க. ஸோ அதனால் பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே லைன் எப்படியோ எங்களுக்கு முடிஞ்சு எப்படியோ நாங்கள் போட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே போட்டில் ஏறி உட்காந்துடலாமேன்னு பார்த்தா, அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, போட்டிங்லேயுமே 300 ரூபாய்க்கு தனியாக போட்டிங் இருக்குது. தென் 75 ரூபா 100 ரூபான்னு தெரில, அந்த இதுக்கு வந்து தனி போட்டிங். 300 ரூபா கொடுத்தோம்னா நம்ம சீக்கிரமாக அனுப்பிவிடுவாங்க, 100 ரூபா கொடுத்தோன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்பிவிடுவாங்க. ஸோ அப்படியே சரி நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை, 300 ரூபாக்குள்ளதே இருக்குது. போட்டிங்கில் போய் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான்லாம் போட்டிங்லாம் இப்படி போனது கிடையாது. ஸோ அதனால கன்னியாகுமரி போனதில் அந்த போட்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு.